சாப்பிட்டீங்களா? ஆ இன்னும் சாப்பிட்லையா? சாப்பாடு பார்சலாக ரெடியாக இருக்கு. ஓ அப்படியா? சரி சரிங்க. உங்கள் பசங்க பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க? யாருமே இல்லைப்பா. யாருமே இல்லையா? என்ன சொல்கிறீங்க? கல்யாணம் பண்ணேன். 3 மாதம் ஆச்சு. கல்யாணம் பண்ணி 3 மாதம் ஆச்சு. எப்போ கல்யாணம் பண்ணீங்க? எப்படின்னா அவன் கூட போய் பொழைக்கணும். அவன் வந்து என் வீட்டில் கொண்டுட்டு போகிறான். சரி தண்டம் நான் அனுபவிச்சுட்டு வரேன். கொண்டுட்டு போகிறாங்களா? அப்படின்னா என்னங்க ஐயா? அவன் வந்து குட்டி கொண்டுட்டு போகிறான். யார்? கள்ள புருஷனே வச்சுக்கோங்க. ஐயோ தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நடந்துதான் சொல்லுவேன். உண்மை நடந்துதான் சொல்கிறீங்க. ஆனால் அண்டால கொண்டுட்டு போயிட்டான். ஆலிக்கட்டு பார்த்துட்டு 15 ஆண்டு சிறை தண்டனை. கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில் 364 ஏக்கரில் அனுபவிச்சுட்டு வந்தவன். சிறை என்ன சொல்கிறீங்க ஐயா? எத்தனை வருஷம் சிறையில் இருந்தீங்க? 15 வருஷம் ஒரு நாள். 15 வருஷம் ஒரு நாள் சிறையில் இருந்திருக்கிறீங்க. எதனால் சிறைக்கு போனீங்க? உங்கள் மனைவி நீங்கள் தான் குத்தி கொண்டுட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊர் மக்கள் சொல்லிட்டாங்க. 42 சாட்சி. ஆனால் நான் அந்த பாவம் நீங்கள் செய்யலை. உங்களை பார்த்தா அப்படி நீங்கள் செய்கிற மாதிரியே தெரியலீங்களா ஐயா? செய்யல. தாலி கட்டினவர் நீங்கள் தான். அதனாலதான் சிறை தண்டனை. அதனால தான் உங்களுக்கு சிறை தண்டனைங்கிறீங்க. தாலி கட்டினால தான் சிறை தண்டனை. தாலி கட்டினவர் கணவர் நீங்கள், குத்துனவர் ஒருத்தன் வேற ஒருத்தன். அதனால் நீங்கள் வந்து 15 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு இருந்தீங்க. 15 ஆண்டுகள் ஒரு நாள் இருக்கும்போது அந்த வலி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ஒரு பெயினா? அதாவது நீங்கள் குற்றமே செய்யலை, அந்த குற்றம் செஞ்சுங்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது எப்படி இருந்தது உங்களுக்கு? வாழ்க்கையில் நினைச்சே பார்க்க முடியாது. பசி எடுக்கும். சாப்பிட மாட்டேன். அழுவாதீங்க. அசையும் பொருள் அனைத்தும் கவர்மெண்ட்டுக்கு சொன்ன அசையாத பொருள் அனைத்தும் சீடினார் சொந்தமான இடம். 164 ஏக்கரா. அழுவாதீங்க. எந்த குற்றம் செய்யாதவங்க நீங்கள் வந்து கடைசியாக சிறைக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுபவிச்சு வந்தீங்க. இப்போ என்ன கஷ்டப்பட்டு அனுபவிச்சு வந்தீங்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ கட்டடத்து வேலைக்கு போகிறீங்களா? ஏதோ சாப்பிட்றீங்க. புரியுது. உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தா, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தா, நீங்கள் வேலை செஞ்சு அங்கேயே தங்குற ரூம் கொடுப்பாங்க, சாப்பாடு 3 வேளை போட்டுக்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நீங்கள் போவீங்களா? இந்த மாதிரி செக்யூரிட்டி வேலை, பெரிய வேலை, ஹார்ட் ஒர்க் செய்யணும், இந்த மாதிரி வெயிட்டு தூக்குங்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ஒரு கம்பெனியில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு செக்யூரிட்டி வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா செய்வீங்களா? ஆமாங்க, அந்த பேக்கரி இவங்க இந்த கடைக்காரங்க கேட்டாங்கன்னா சொல்லுவாங்கள்ல நீங்கள்? சரி, நான் உங்களுக்கு வேலை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா?